போன வருஷம் நான் என்ன ஊழியம்னா பண்ணிகிட்டு இருந்தேனோ அந்த ஊழியத்துக்குள்ளே இந்த வருஷம் நிறைய பேர் என்ட்ராகிறாங்க. என்ன ஆண்டவர் என்ன? ஆமாம், அவன் சொல்கிறான் நீ அடுத்த லெவலுக்கு போன்றான். அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க போங்கன்றாங்க. நீங்கள் அந்த லெவலில் உட்காந்து அவங்களோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வார்ஃபேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு வழிவிட வேண்டும். போன வருடம் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை இந்த வருடம் மற்றவர்கள் செய்வதற்கு வழிவிட்டு நீங்கள் இவர்கள் அடுத்த வருஷம் எதை செய்ய வேண்டும் அதை இந்த வருஷம் செய்யக்கூடிய பயணியர்ஸாய் கர்த்தரை அழைத்து சொல்லுவார். ஸோ என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்காமல் அதை சரியாய் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுவோம். ஸோ எப்பெல்லாம் நம்ம எதிலெல்லாம் நம்ம டெசிஷன் எடுக்கணும் என்பதை பற்றி சில விஷயங்கள் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எடுக்கிற இந்த தீர்மானங்கள் தேவனுடைய தீர்மானத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து இப்போ நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக கட்டவிழ்க்கப் போகிறீர்கள் என்பதுதான். ஸோ இது ஒரு ஆசீர்வாதமான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஒரு டேங்க் நிறைய தண்ணி இருக்குது, மோட்டரை போட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த வயலுக்கு இந்த தண்ணி என்ன செய்வோம், பாய்ச்சுவோம் என்கிற முடிவைத்தான் நீங்கள் எடுக்கிறீர்கள். ஸோ அது என்ன செய்யுது, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் உங்கள்கிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸு என்ன மாதிரி பயன்பட போகிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற கிருபை. தேவன் ஒருவரிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனாய கர்த்தர் நமக்குள்ளே ஏராளமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதை செய்வதற்கு தேவையான அத்தனையும் உங்களுக்கு தருகிறதா இருக்கிறது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ, எதை விரும்புகிறீங்களோ அதுக்கு தேவையான சக்தியை தேவன் உங்களுக்குள்ளாகவே என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இப்போ தேவையானது என்னன்னா சக்தி அல்ல, தேவையானது விருப்பம் மாத்திரமே. அந்த விருப்பத்தை நீங்கள், அந்த விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விருப்பத்தை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி சொல்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன்னா என்னென்னா, ஒரு கார் இருக்குது, அந்த கார் 200 மைல் ஸ்பீடில் கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடியது. பயங்கரமான சிசி காரு, சஃபிஸ்டிகேட்டட் காரு. உட்காந்திங்கன்னா குழுங்களே தெரியாது, அப்படியே வெண்ணெயில் கத்தி வச்ச மாதிரி ஜல்லுன்னு. என்ன சமீபத்தில் முன்னாடி ஒரு காரில் போய் உட்காந்து வண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படியே பளிங்கு தரையில் போன மாதிரி போதுங்க கார் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி போக மாட்டேன்ட்டு அப்படியே போகுது. எப்படி அப்படி போகாமல் அப்படியே போகுது. என்னடா வண்டி வலிக்கிட்டு போதான்னு. அப்படி ஒரு காரு இருக்குது, ஒரு டிரைவர் இருக்கார், ஏறி உக்காந்துட்டார், நானும் உக்காந்துட்டேன். கர்த்தர் சொல்கிற டிரைவர் உன்னை எங்கே கூட்டு போன்னு சொல்லி அங்கே கூட்டு போகிறார். இப்போ நான் உள்ளே உட்காந்துக்கிட்டே இருந்தா டிரைவரும் உட்காந்துக்கிட்டே இருப்பார், காரும் உட்காந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே அவர் இலவசமாக கொடுத்தாலும் இப்போ எங்கே போகணுன்ற டெசிஷனை நான் எடுக்கணும். வண்டி எடுங்க தம்பி, ஸ்டார்ட் பண்ணிடுவார். ரைட்டா லெஃப்டா, எங்கே போகணும் அந்த இடத்தை நீங்கள் தீர்மானிக்கும் போது, அதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை, உங்களுக்குள் இருக்கிற கிருபை நீங்கள் சேனலைஸ் பண்ணும்போது அந்த சேனல் வழியாக அந்த கிருபை போய் அந்த இடத்தை செழிப்பாக்க போகிறது. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, அது செழிக்க போகிறது. அதற்கு தேவையான சகலமும் உங்களுக்குள் இருந்து பாய போகிறது. அவன் திரும்புகிற திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். எப்படி? அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவன் திரும்புகிற திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். அப்படி என்ன அர்த்தம்னா, காரியம் வாய்க்குமா, ஆனா நீங்க திரும்புவீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்குமா. இப்போ எந்த பக்கம் வாய்க்க போகுது, நான் எந்த பக்கம் திரும்ப போகிறனோ அந்த பக்கம் வாய்க்க போகிறது. எந்த பக்கம் திரும்ப போகிறேன், எந்த பக்கத்தை நான் விரும்பி அந்த பக்கத்திலே நான் என்னுடைய கவனத்தை செலுத்தி நான் திரும்புகிறேனோ அந்த பக்கம் இப்பொழுது செழிப்பாய் மாறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் திரும்புகிற திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். இந்த ஆசீர்வாதத்தோடு ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன், நீங்கள் எந்த பக்கம் திரும்ப போகிறீர்கள்?
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் டெசிஷன்ஸ் எடுங்க. நான் சொல்கிறேன், சாதாரணமாக அடுத்த வருஷத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம், 53 பைபிள் ஸ்டடி இருக்குது, 53 சண்டே சர்வீஸ் இருக்குது, 53 பைபிள் ஸ்டடி நான் அட்டன் பண்ணணும் சார் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த டெசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துடாதீங்க, விட்டுருங்க. இந்த டெசிஷன் உங்களுக்கு ப்ளஷராக இருந்துச்சுன்னா அந்த டெசிஷனை கட்டாயம் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்கன்னா ஹூ நோஸ் இட், நீங்கள் 53 வாரம் வருவதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு காரை கூட தருவார். சவுண்டை காணோம், அப்புறம் எங்கிட்டு தருவார்? அப்படியே டவுன் பஸ் அப்படி. ஆமேன். நீங்கள் நான் 7 லட்ச ரூபா காரில் வந்திருக்கேன், நீங்கள் நான் 20 லட்ச ரூபா பஸ்ஸில் வந்திருக்கேன்டா, அப்படி பேசிட்டு போயிட வேண்டியதான். நீங்கள் விரும்பினால் அதற்கான எல்லா சேனலும் ஓப்பன் ஆகும். திருச்சியிலேருந்து ஒருத்தன் வந்தா, நான் சொன்னேன்னா இல்லையா, நீங்கள் வாங்க கர்த்தர் உங்களுக்கு காரே தருவார். பஸ்ஸில் வந்தாங்க சார், வாரம் அவங்களுக்கு தெரியும் பஸ்ஸில் வந்து, ஆனால் கார் வாங்குற ஐடியா அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் எப்போ அது ஓப்பன் ஆகுது பாருங்கள், அவர்கள் அது வரணும், வார்த்தையை கேட்கணும். இட்ஸ் அவுட் ஆஃப் ப்ளஷர். இந்த டெசிஷன் மேக்கிங் வேறு. இது எப்படி ஆகிலும் பாத யாத்திரையாக நான் வாடிப்பட்டி வரை அந்த ஏரியாவுக்கே வரக்கூடாது, அந்த டெசிஷன் மேக்கிங் சொல்லலை. தட் இஸ் பெயின்ஃபுல். ஆமாம், திஸ் இஸ் கனெக்டட் வித் ப்ளஷர். அந்த ப்ளஷரில் கிளம்பி வரும்போது தேவன் பார்க்குற, என் பிள்ளை பாரு ப்ளஷரில் வருது, கட்டாயம் இதுக்கு ஒரு ப்ளஷர் என்ன செய்யணும், ஒரு ப்ளஷரை கிளம்பி வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ டோல்கேட்டுக்கு தான் சார். இப்போ மெட்ராஸுக்கு போகணுன்னு கணக்கு பார்த்தோம்னா பெட்ரோல் சார்ஜோட டோல்கேட் சார்ஜ் அதிகமாக வருது. அடுத்து இப்போது சாட்சி கேட்டீங்க தேங்க்ஸ் கிவிங் சார்ஜ், என்னடா டோல்கேட்டுக்கு கொடுக்கணுமேன்னு சொன்னப்போ அடுத்த நாள் வருது சட்டம். அடுத்த நாள் வருது என்னென்னா, இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க டோல்கேட்டுக்கு இனிமேல் செலுத்த வேண்டாம். இது எப்படி இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், இனி அடுத்து உங்களுக்கு ஃபியூலும் ஓசியாக போட்டு அனுப்புவான்றேன். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அதான் கேட்டார். நீ விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதிப்பட்டவன், அவனை பார்த்து இந்த கேள்வி கேட்க வேண்டுமா? பார்த்தாலே தெரியல, அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்து, அவருக்கு நல்லா தெரியுது. நீ விரும்புகிறாயா? கட், ஷார்ட் கட், லைட்ஸ் ஆன். என்ன சார் டயலாக் இது? அவன் 38 வருஷம் வியாதிப்பட்டவனா இருக்கான், விரும்புறியான்னு அவன்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் நீங்கள் வந்து அற்புதம் செஞ்சிடக்கூடாதா? உனக்கு டயலாக் தெரியாது, அமைதியாரு. அவன் எத்தனை வருஷம் வியாதிப்பட்டவனா இருந்தாலும் அவன் விருப்பம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் விருப்பம் எனக்கு முக்கியம். அதைத்தான் சொல்லுகிறேன். நீ விரும்பினால் அடுத்த வருஷத்துல நீ விரும்புகிற எல்லாவற்றையும் செய்ய தேவன் உனக்கு தேவையான சகல காரியங்களை கைகுடி வர பண்ணுவார். ஆமா, வர்றதுதான் கரெக்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் புழுக்கமா தான் இருக்குன்னா ஏசி வந்துருன்றேன், ஏசி ஓடிருன்றேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ நீங்கள் அதை செய்யும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் பேஸ்டு யூ கேன் டேக் அ டெசிஷன். இந்த ஜனவரியிலிருந்து 365 நாளும் நான் கடவுளோட சமூகத்தில் 365 நாளும் நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் 325 நாளும் நான் ஜெபிக்காத நாள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு அவரோடு நான் பேசணும்னு நான் விரும்புகிறேன். இட் மே பி மார்னிங் ஆர் ஈவினிங் ஆர் சம் டைம். இந்த டைமில் நான் கடவுளோட இருப்பேன். இது பெயின்ஃபுல்லாக இருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கீங்க. இது ப்ளஷராக இருக்கும்போது இந்த டெசிஷன் நான் எடுக்கலை. ஆனால் போன வருஷத்தில் ஏறக்குறைய 340 நாட்களுக்கு மேலே நம்ம ஜெபிச்சிட்டோம். ஒரு 20 நாள் மிஸ் ஆகிருக்கலாம், வெளியூர் போனது சேர்க்காம. அதுக்கு மேலே 20 நாள்ன்றது அது மிஸ் ஆகலை. மோர் தென் 300 டேஸ். ஏன்? அது பெயின்ஃபுல்லான டெசிஷன் இல்லை, ப்ரெஷரான டெசிஷன். டெசிஷனை எடுக்காமல் நடந்தது. இந்த வருஷம் அதை ஏன் டெசிஷனாக நான் எடுக்கக்கூடாது? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 சாப்டர் படிக்கணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கலாம். அடுத்த வருஷம்
ஒரு முழு பைபிளையே ஒரு தடவை படிச்சிடணும். எடுங்க சார். இதெல்லாம் நினைக்கிறப்ப உங்களுக்கு ப்ளஷராக இருக்கா? இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் உங்கள் இன்ஸ்பிரேஷனை சேனலைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒரு தடவை முடிச்சிருங்களேன். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நீங்கள் சில டெசிஷன்ஸ் எடுக்க வேணும். அப்போ தான் அந்த நதி சரியாக பாயுது. எல்லாரும் பைபிள் படிக்கிறோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், யாரும் இல்லைன்னது. ஆனால் டெசிஷன் எடுத்து பாருங்கள். தண்ணி டேமில் இருந்து செதறி போகிறதுக்கும் வாய்க்காலில் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. செதறி போனால் 2 கிலோமீட்டர் போகும், வாய்க்காலில் போனால் 200 கிலோமீட்டர் தாண்டி போகும். நான் சேனலைஸ் பண்ணிட்டேன்னா, சேனலைஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த 300 பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன். நான் சேனல் பண்ணேன். அடுத்த இனிமேல் வந்து வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பாருங்கள், நேற்று போய் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு கேமராஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் ஒரு 4 லட்ச ரூபாய் கேமரா வாங்க போகிறோம். இந்த மாதம் மட்டும் மோர் தென் வந்து 25 lakhs மேலே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்கிறோம். சேலரியை சேர்க்காம அதை சேர்த்தா ஒரு 30 lakhs வரும். அடுத்த வருஷம் க்ரோர்ஸில் இறக்க போகிறோம். சேனல் பண்ணிட்டேன். ஆமேன். பெரிய கட்டிடங்கள் என்பது 2ஆம் பட்சம். இந்த சேனலை எடுக்கும்போது, சேனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அலை நீளம் உலகத்தின் பல நாடுகளுக்கு போகிறது. ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்தேன். எடுத்தப்ப 15 லட்ச ரூபா இருந்துச்சுங்க இந்த லேண்ட் விஷயத்துக்கு. யோசித்துருந்தேன் என்ன பண்ணுறது. லேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஒரு கூட 200 பேர், 300 பேர், 500 பேர் உட்காரலாம். ஆனால் அதை இந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரி, தேவனை சந்திப்பாருன்ட்டு தைரியமாக உள்ளே இறங்கிட்டோம். இப்போ ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன். எடுத்தவொன்னு என்ன ஆயிடுச்சு, இட் ரீச்சஸ் த பவுண்டரிஸ். உங்கள் ஃபைனான்ஸு வெட்ட வெட்ட என்ன செய்யும், வளரும் சார். முடி வளருது, நகம் வளருது. நீங்கள் வெட்டுங்க. ஆமேன். வெட்டி விடுங்கன்னு வாயில, தட்டி விடுங்க. அப்படி வெட்டி விடுறது அப்படின்னு வாயில, என்ன வெட்டி விடுறது, திரும்ப வளர்ந்துடும். எந்த நஷ்டமும் நம்ம ஏழை ஆக்கிறாது, எந்த லாபமும் நம்ம ஏமாற்றுகிறவர்களை பணக்காரராக்கி விடாது. ஆமேன் சொல்லுவோம். ஸோ டெசிஷன்ஸ் எடுக்கும்போது, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது அது அதிகபட்சமான தூரத்தை கொண்டு சென்று அடைகிறது. 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரம் வாசிப்போம். ஃபார் அவர் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், டெசிஷன்ஸ் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒரு டெசிஷன் எடுத்தானா, இயேசு கிறிஸ்துவை அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேற எதையும் அறிஞ்சிக்கவே கூடாது. யூஸ்லெஸ் என்கிற முடிவை எடுத்தான். அதனால பவுலோட லைஃப்ல பாருங்க, சிலுவையை குறித்த பிரம்மாண்டமான வெளிப்பாடுகள் அவனுக்கு அள்ளி தட்டிட்டார் கர்த்தர். அவன் ஹீப்ருவை படிப்பேன், கிரீக்கை படிப்பேன், அதையும் படிப்பேன், இல்லுமினாட்டியை படிப்பேன், அப்புறம் வந்து என்னது வந்து பல எல்லா உபதேசங்களும் அள்ளி கரைச்சி உள்ளே போட்டு வந்து என்கிற முடிவை எடுக்கல. ஒரே ஒரு முடிவு எடுத்தான், சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு ஒன்றையும் நான் அறியாதிருக்கும்படி தீர்மானம் எடுத்தேன். அந்த டெசிஷன் என்ன செஞ்சிருச்சுன்னா, ரெவலேஷன்ல பால டாப்பு கொண்டு போயிருச்சு. எப்பவுமே பாருங்களேன், ஒரு 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 கொடி, திராட்சை கொடி வளரும் போது தேவையில்லாத கிளைகள் வெட்டப்படும் போது அந்த கொடியை வந்து என்ன செய்வாங்க, சைடில் இருக்க கிளையெல்லாம் என்ன செய்வாங்க, வெட்டி விடுவாங்க. ஏன் வெட்டி விடுவாங்க சொல்லுங்க? அந்த கொடி வந்து இப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா 10 கொடி வளரும், ஆனால் கொடியாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் கனி வராது. ஆனால் கனி வர வேண்டும் என்றால் தேவையில்லாத கொடிகள் வெட்டப்பட வேண்டும். அப்படி வெட்டப்படும் போது அது முழு சாரும் போய் அப்படியே கனியாக வெளிவருகிறது. அப்படித்தான் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய இடங்கள், சூழ்நிலைகள், நபர்கள், இவையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டு உங்கள் அவர்ஸ் வெரி வேல்யூபிள். ஆமே, இனிமேல் ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்லக்கூடாது, யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை நீங்கள் சரியாக சேனலைஸ் பண்ணணும். நான்
இந்த வருஷம் நான் நிறையா ஜெபம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கிறேன். வேர்ட் ஆஃப் காட் எந்த அளவு ரெவலேஷன் கடவுள் இது பண்ணுறாரோ அந்த அளவு வாய்ஸ் ஆஃப் காடுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன்னா சந்தோஷத்தோடு எடுத்திருக்கிறேன். எனக்குள்ள இன்ஸ்பிரேஷன் எப்படி சொல்கிறது, புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இங்கே எனக்குள்ள முனியாண்டி விலாஸ் இருந்தாலும், தலப்பா கட்டி தூரத்தில் இருந்தாலும், தலப்பா கட்டியில் தான் பிரியாணி சாப்பிடணும் டெசிஷன் எடுக்கிறீங்க பாருங்கள். திண்டுக்கல் வேலுலாம் சாப்பிட டெசிஷன் எடுக்கிறீங்களே, இது என்ன பெயின்ஃபுல்லான டெசிஷனா? சொல்லுங்கள் சார். ப்ளஷரான டெசிஷன். அப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் நீங்களும் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். கரங்களை தட்டுங்க ஒருத்தர் வரைக்கும். ஆமென். நிறைய ஜெபிக்கணுமியா? அப்படி தலப்பா கட்டியில் பிரியாணி சாப்பிடணுமியா? அப்படி எப்படியோ உள்ளே வந்துடக்கூடாது, அந்த எண்ணங்களே உள்ளே வரக்கூடாது. இது வந்து அவுட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ், சேனலைசிங் யுவர் இன்ஸ்பிரேஷன்ஸ். அவர்கள் ஜெப வேலையாகிய 9 மணி நேரத்தில் they have a special time for prayer, they have a special place for prayer, they have a special friends for prayer. இயேசுவுக்கு ஜெபிப்பதற்கு இடம் இருந்தது, இயேசுவுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் இருந்தது, இயேசுவுக்கு ஜெபிப்பதற்கு நண்பர்கள் இருந்தார்கள். நீ ஜெபம்னு அங்கே போயிடக்கூடாது. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ஜெபிப்பதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். செட் பண்ணுங்க. எதெல்லாம் உங்கள் இன்ஸ்பிரேஷன் வருதோ அதை நீங்கள் எடுங்க. ஏன் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எடுக்க முடியாது? பாஸ்டர் செய்கிற தப்பு என்னன்னா, அவர் என்ன நினைச்சாரோ அது எல்லாத்தையும் எடுன்னுவார். நான் மீசை எடுத்துட்டேன், நீ மீசை எடு. இன்னொரு குரூப் வந்துருக்கு, எனக்கு மீசை வளரல சார், எப்படி சார் எடுக்கிறது? எடு, கர்த்தரத்தில் ஜெபி. டெசிஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை எடுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை எடுங்கள். தேவையில்லாத என்ன அறிந்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுங்கள். ஆமாம், வியாதிகளை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க மாட்டேன்ற முடிவெடுங்கள். என் கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஜிஹெச் கூப்பிட்டு போனேன்னா, ஜெபிக்க கூப்பிட்டு போனேன்னா, போகிற வழியில் இருக்கிற எல்லா வியாதியும் படிச்சிருவார். வந்துக்கிட்டே அது பேசிக்கிட்டே வருவேன். அவர் பாருங்க வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நெய்த்தாப்பில் நர்ஸ்லாம் பார்ப்பேன், என்ன வார்டில் தப்பிச்சு வந்துட்டேன்னு தனியாகவே பேசிட்டு வரான், ஏன் இப்படி பார்க்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். தனியாக திரும்பி பார்த்தாங்க, இந்த மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் அப்படின்ட்டு. ஹலோ வாங்க, அந்த வந்துட்டேன். டக்குனு கிட்டக்க வந்து மொத்தம் கேட்குற வேலை என்ன தெரியுமா? கண்ணு மஞ்சள் இருப்பாங்க, வாங்க வேணும். அப்படி போயிட்டே இருப்போம் பாரு. டக்குன்னு பார்த்தா ஆளை காணோம். என்னன்னு பார்த்தா வந்து டிபிக்கான அறிகுறிகள். அடுத்துக்கு வந்துடும், வாங்கன்னு கூட்டு போனோம்னு அப்படி கையை பிடிச்சி வைப்பேன். கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன்ல, ஆள் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேனாலே பாதி பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி கண்டனே அறிந்து, என் அன்புக்குரியவர்களே, மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், அவர் என்ன செஞ்சிட்டாரு? 30-40 வயசுல இறந்துட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன வியாதியில் செத்தாருன்னு தெரில. பயம்ன்ற வியாதியில் இறந்துருக்கணும். அப்போ என்ன சொல்ல வரேன்? தேவையில்லாததை இனிமேல் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு முடிவெடுங்க. என் புக் ஷெல்ஃப் பெரிய புக் ஷெல்ஃபுங்க, அது ஒரு 1000 புக்கு கிட்ட இருக்கும். ஆனால் என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, அந்த ஷெல்ஃப் பக்கம் போய் ரொம்ப நாளாகி போச்சு. அவ்வளோ புக்கு படிப்பேன். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானம் எடுத்தேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்க, சரியா? கிருபனா அப்படியே எந்திரிச்சு பல்லு விளக்காம போய் காப்பியை குடிக்கிற வாழ்க்கை கிடையாது. பைபிளை படிக்கிறதுல தீர்மானம் எடுங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறேன். அப்படியே அந்த ஒரு சாப்டர் படிக்க முடியலன்னு நீங்கள் வந்து உடனே ஐயோ இன்னைக்கு தீர்மானத்தில் விழுந்துட்டேன் போச்சு, அந்த இடத்துக்கு போகாதீங்க. இங்கே வீழ்ச்சிக்கும் எழுகிறதுக்கு வேலையே கிடையாது. இங்கே நீங்கள் விழவே முடியாது. உங்கள் குடும்பத்தில் சில முடிவுகளை எடுங்களேன் இந்த வருஷம். உங்கள் மனைவியிடம் வாரத்தில் ஒரு நாள் நேரம் செலவழிப்பேன் என்று நேரம் எடுங்க. உங்கள் பெற்றோருடன் வாரத்தில் ஒரு 15 நிமிடம் உட்கார்ந்து பேசுவேன் என்று தீர்மானப்படுங்கள். நீ தீர்மானம் எடுத்தோன்னு ஒரு நதி அப்படியே பாஞ்சு அவங்கள அப்படியே வந்து செழிப்பாக்கிற பாருங்க. உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு முடிவு எடுங்க. இல்லை நீங்கள் எடுக்கின்றேன்.
போய் ஏதாச்சும் ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு எடுங்க. உங்கள் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுங்கள். தாவீது சொன்னார், வாசிப்போம் சங்கீதம் 17:3. இந்த தீர்மானம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய கிருபை பாய்ந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் பல கேரக்டர்ஸை சரி செய்கிறது. சீக்கிரம் வாசிப்போம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். அடுத்து, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். எடுங்களேன், வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் எடுக்க. நீங்க தவறுறது தவறே கிடையாது. இந்த தீர்மானம் எடுக்கும்போது இன்னொரு தீர்மானத்தை எடுக்கணும். நீங்க என்னன்னா, நான் தீர்மானத்தில் தவறுனாலும் மறுபடியும் அதை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கோபப்பட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்காதீங்க. ஏன்னா கோபம்ன்றது வராம இருக்கவே, நான் ரொம்ப யோசிச்சு சொல்றேன், கோபம்ன்றது உணர்ச்சி. ஆமா, ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அப்படிதான் சொல்லுது. கோபம் எப்படி வராம இருக்கு? வரும், ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். anger is one letter missing from, ஆமா, என்னது, டேஞ்சர். அது நம்ம கையில் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்போ கோபம் கொண்டாலும் உங்களுக்குள்ள தேவையான எல்லா சக்தியும் அங்கே தேவை. என்ன தெரியுமா? வண்டி எங்கே போகணும் நீங்கள் சொல்ல வேண்டியதுதான். என் அன்புக்குரியல புறங்குற மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்களேன். முடியாதுன்றீங்களா? இந்த பக்கம் பார்த்து பேசுறீங்களா? இங்கிட்டு தான் பேசணும். அப்புறம் தான் மற்றவங்கள பற்றி பேச மாட்டேன். விஷயம் தெரியுமோ நோக்கு, ஏசு நாமத்தில் இந்த டயலாக்கை டெலீட் பண்ணுறேன் இந்த வருஷம். ஆமாம், வேண்டாம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா உங்கள் கிருபையை வேஸ்ட் பண்ணுது. தண்ணி தொட்டி வெளியே போகுது. ஆனால் வேற பக்கம் நீங்கள் ஒன்று திறக்கும் போது, அதைத்தான் நான் சொல்ல வரேன். எதை செய்யக்கூடாது என்கிற தீர்மானத்தை விட எதை செய்ய வேணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, இதை செய்யறதுக்கு நேரம் சரியா இருக்கிறதுனால அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் கிடைக்காது. எம்ஜிஆர் குலே பகவலில் கேட்ட மாதிரி, எதற்காக திருமணம் செய்கிறார்கள்? எம்ஜிஆர் சொல்வார், ஊர் விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக. நான் 5 வருஷமா அந்த வீட்டில் இருக்கிறேன். பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காது இப்போ என் கிழங்கு தெளிவாக தெரியும். இங்கே எத்தனை பேர், அங்கே எத்தனை பேர், யார் கல்யாணம் ஆயிருக்கு, யார் கல்யாணம் ஆகலை. இதுவும் வந்து நான் நடந்துக்கிட்டே கேட்டது, வேலை பார்த்துக்கிட்டே கேட்டது, உட்காந்து கேட்டது இல்லை. வேலையை பார்த்துக்கிட்டு இல்லை, கேட்டுக்காங்க. சார் 8 மணிக்கு நீங்கள் அவரை பார்க்கணும், 9 மணிக்கு இவரை பார்க்கணும். அந்த பர்சனல் அசிஸ்டண்ட் பேசிட்டு செக்ரட்டரி பேசுகிற மாதிரி. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்துக்குள் நீங்கள் வரும்போது, எதை செய்ய வேண்டாம் என்கிற விஷயங்களை தீர்மானம் எடுக்காமலே உங்களை விட்டு போய்விடுகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது. தயவு செய்து தீர்மானம் எடுங்களேன், தயவு செய்து தீர்மானம் எடுங்களேன். சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்க நேரம் இல்லையா? நான் சொல்றேன், நீ 1000 வருஷம் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிக்காதத அவர் கூட ஒரு நாள் செலவழிச்ச கர்த்தர் தந்துருவார். இங்கேதான் புத்திசாலிகள் தோற்று போகிறார்கள், பேதைகள் ஜெயித்து விடுகிறார்கள். ஆமா, பூமியில நான் கண்ட தீங்கு ஒன்று உண்டு. அநேக புத்திசாலிகள், அதான் சாலமன் சொல்றான், ஞானிகள் தரையில் நடக்கிறார்கள், மூடர்கள் குதிரையின் மேலே போகிறார்கள். அதான் கிருபை. கையை தட்டுங்க. அது ஆங்கிலம் தெரியாதவர்கள் நியூயார்க்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலம் தெரிஞ்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒருத்தர் பார்த்தேன், ரொம்ப எலக்வன்ட் ஸ்பீச். இங்கிலீஷ்னா ஃபாரினர் வந்து மிரண்டுவான், அப்படி பேசுவார். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மிரட்டிடுவார். ரொம்ப அழகான ஆங்கிலத்தில், ரொம்ப சிறப்பான ஆங்கிலத்தில், மிக சரியான ஆங்கிலத்தில் ஒரு தவறான செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். கர்த்தர் சொன்னார், அவர் இங்கிலீஷ் ரைட்டு, சப்ஜெக்ட் தப்பு. உன் இங்கிலீஷ் தப்பு, ஆனால் சப்ஜெக்ட் ரைட்டுன்னாரு. கையை தட்டுங்க. அது சரியான ஆங்கிலத்தில் தவறான செய்தியை சொல்லுவதை விட தவறான ஆங்கிலத்தில் சரியான செய்தியை சொல்லியிருக்கின்றேன் நான். என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு நேரம் செலவழிக்கிறவர்கள்
மனிதர்கள் 1000 வருஷம் சம்பாதிக்கிறது ஒரு நிமிடத்துல தான். சேனலைஸ் பண்ண. ஜெபிக்கிறதுனால உனக்கு கொடுக்குறாரா? இல்ல, அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத ஜெபிக்கிறதுனால நீ சேனல் பண்ற. பிரேயர் வந்து it is channelizing the inspirations, grace.